உன்னத தேவன் உன்னை அழைக்கிறார், திருச்சபையே புறப்படு. The Lord of the harvest is calling men and women to take the Great Commission seriously, to proclaim the gospel, to heal the sick and cast out demons. As the Spirit of God is moving across the land, Hallelujah, 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 hallelujah. இந்திய மிஷனரி இயக்கம் நமது ECI தந்தை பேராயர் எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் 1974ஆம் ஆண்டு ஷெபத்துடன் துவக்கி வைத்தார்கள். கடந்த 50 ஆண்டுகளில் இந்திய தேசத்தில் 21 மாநிலங்களில் 50 இன மக்கள் மத்தியில் 1300 மிஷனரிகளும் 1400 ஆதிவாசி மால்தோ பிள்ளைகள் மத்தியில் ஊழியங்கள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நமது இந்திய சுவிசேஷ திருச்சபையின் அனைத்து பேராயங்களில் உள்ள விசுவாசிகளை கொண்டு மிஷனரி மற்றும் மால்தோ பிள்ளைகளை தாங்கவும் IMM பணித்தலங்களில் ஆலயங்கள் கட்டி கொடுக்க வேண்டும் என்ற தரிசனத்தோடு ஊழியங்கள் நடைபெற்று வருகிறது. இந்திய மிஷனரி இயக்கமானது அன்று முதல் இன்று வரை நற்பணி செய்து வருகிறது. இந்த சிறப்பான ஊழியம் இது ஜெபத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட மாபெரும் ஊழியம். இந்த ஊழியத்தில் ஆண்டவருடைய வழிநடத்துதல் கிருபையெல்லாம் அதிகமாக இருக்கிறதை நான் பார்த்திருக்கின்றேன். இது ஆரம்பிக்கப்பட்டதன் முழு நோக்கமே இயேசுவின் நற்செய்தியை அறிவிப்பதிலும் அவர் செய்தியை பிரபல்யமாக்குவதுதான் முழு நோக்கமாகும். தற்போது நம்முடைய ஊழியங்கள் 21 மாநிலங்களில் 50 இன மக்கள் மத்தியில் ஆண்டவருடைய அருட்பணியை சிறப்பாக செய்து வருகின்றோம். கடந்த 2 ஆண்டுகளில் 34 மிஷனரிகள் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டு அவர்கள் பணித்தலங்களிலே ஆண்டவருடைய இறைப்பணியை சிறப்பாக செய்து வருகிறார்கள். அன்னை மங்கலம் தையல் பயிற்சியின் மூலமாக ஜார்க்கண்டில் 47 பெண் பிள்ளைகளும், பீகாரில் 32 பெண் பிள்ளைகளும், ஜவாது மலைப்பகுதியில் 32 பெண் பிள்ளைகளும் தையல் பயிற்சி பெற்று சிறப்பாக தங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை நோக்கி அவர்கள் கடந்து போயிருக்கின்றார்கள். கடந்த 2 ஆண்டுகளில் நம்முடைய சென்னை பேராயத்தின் மூலமாகவும் மும்பை பேராயத்தின் மூலமாகவும் அநேக விசுவாசிகள் மூலமாகவும் ஏறக்குறைய 74 தேவாலயங்கள் கட்டி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றது. இது ஒரு பெரிய சாதனையாகும். சுமார் 50 லட்சம் செலவில் IMM தாம்பரம் கிளையின் சார்பாக ராஜ்போக்ராவில் ஒரு மிஷன் பள்ளியானது கட்டி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றது. இவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் லேர்னர்ஸ். அவங்க அம்மா அப்பாலாம் படித்தவங்க கிடையாது. உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இவங்களுக்கு இருந்தது கிடையாது. இப்படி வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுற இந்த பிள்ளைங்களை நீங்கள் ஸ்பான்சர் பண்ணணும்னா ஒரு குழந்தைய நீங்கள் தத்து எடுக்கலாம். அது மாத்திரமல்ல, மிஷனரிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது. ECI, ECC, IMM மூலமாக மிஷனரிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது. பணித்தலங்களில் கடந்த 2 ஆண்டுகளில் சுமார் 1414 பேர் திருமுழுக்கு பெற்று ஆண்டவருடைய பிள்ளைகளாக இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்திய மிஷனரி இயக்கத்தினுடைய பொன்விழா முன்னிட்டு நம்முடைய தலைமை அலுவலகத்தில் நம்முடைய பிரதம பேராயர், சென்னை பேராயர் அவர்களுடைய முயற்சியினால் ஒரு அலுவலகம் கட்டப்பட்டு நம்முடைய தந்தை பேராயருடைய பிறந்த நாளில் அது பிரதிஷ்டை செய்யப்பட்டது. சோரா பணித்தளத்தில் பெண்கள் மாநாடு சிறப்பாக நடைபெற்றது. 3000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டார்கள். போதகர் உரிமம், குரு அபிஷேகமும் கொடுக்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டது. படித்தலங்களில் இருக்கிறதான மால்தோ, சந்தாலி, சோரா, தெலுங்கு மொழியில் சுமார் 15,000 வேதாகமமானது வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அநேக தேவைகள் இருக்கிறது. ஒரு வேதாகமம் பிரிண்ட் பண்ணி தருவதற்கு 300 ரூபாய் தேவைப்படுகிறது. பறந்து விரிந்து கிடக்கிற இந்த பாரத தேசத்தில், ஜார்க்கண்டில், குஜராத்தில், இன்னுமாக ராஜஸ்தானில் சோரா ட்ரைபல் மக்கள் மத்தியிலே நம்முடைய ஊழியங்கள் அதிகமாக வளர்ந்து கொண்டு வருகிறது. சென்னை பேராயத்துடைய திருச்சபைகள் அதிகமாக முன் வந்து சபை கட்டடங்களை கட்டவும், மால்டோ மிஷனரிகள் குஜராத்து மற்ற ட்ரைபல் மிஷனரிகளை தாங்கவும், சிறு பிள்ளைகளுக்கு பண உதவிகளை செய்து அவருடைய வாழ்க்கை தரத்தை மேன்மடை செய்யவும் அதிகமாக ஈடுபட்டு வர அவர்களை ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்துகிறோம், நன்றி தெரிவிக்கிறோம். நிருபம் பத்திரிகையின் வாயிலாகவும் சத்தியம் தொலைக்காட்சியின் வாயிலாகவும் நம்முடைய முன்னேற்ற பணிகளை குறித்துதான செய்திகள் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது.
மிஷனரி பிள்ளைகள் டோனாவூர் சந்தோஷ் வித்யாவில் படித்து வருகிறார்கள். ஆகவே தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்து வருகிறார். இந்திய மிஷனரி இயக்கத்தின் தாயாக நம்முடைய சென்னை பேராயம் இருக்கிறது. நம்முடைய தந்தை பேராயர் அவர்கள் காட்சி தரிசனத்தோடு கூட இதை ஆரம்பித்திருக்கிறார்கள். 140 கோடி மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்கு இந்திய மிஷனரி இயக்கம் இன்றைக்கு தயாராக இருக்கிறது. ஒவ்வொரு மிஷனரிகளும் அதற்காக தயாராக இருக்கிறார்கள். அவர்களை ஆதரிப்போம். 1,00,000 திருச்சபைகள் என்ற தரிசனத்தை நோக்கி நாம் கடந்து செல்லுவோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பலனை நாம் பயன்படுத்தி ஆண்டவருக்கு மகிமையாக எழுந்து கட்டுவோம். ஊழியம் தொடர்ந்து செய்யப்பட நீங்கள் முன்வாருங்கள். உதாரத்துவமான உங்களுடைய காணிக்கைகளையும் உங்களுடைய ஜெபங்களையும் நாங்கள் கேட்கிறோம். கர்த்தர் உங்களை வழி நடத்தட்டும். இந்த மாபெரும் உன்னத ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். இந்த நற்செய்தி அறிவிக்க முன்வாருங்கள். மிஷனரிகளாக முன்வாருங்கள். அல்லது ஷார்ட் டேர்ம் மிஷனரிகளாக நீங்கள் அங்கே சென்று 1 வாரம் 10 நாள் 1 மாதம் இருந்து கூட அந்த பிள்ளைகளோட ஊழியம் செய்யலாம். அந்த ஊழியத்திலே பங்கு பெறுங்கள். வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லி இந்திய மிஷனரி இயக்கத்துக்கு உங்களை அழைக்கிறேன். ஆண்டிற்குள் 3000 மிஷனரிகள், 10 புதிய பணித்தலங்கள், 2000 சபைகள், 10,000 ஆதிவாசி பிள்ளைகளுக்கு கல்வி, 10 மிஷன் பள்ளிகள் என்ற இலக்கோடு செயல்பட்டு வருகிறோம். ஆயினால் அன்பர்களே, உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்திய மிஷனரி இயக்கத்துக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவை தாருங்கள் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உங்களுக்கு இந்த செய்தியை அறிவிக்கிறேன். தந்தை, குமரன், தூய அவரின் திருப்பெயராலே ஆமென். Hallelujah, hallelujah, hallelujah.